நானும் பார்க்குறேன், டெய்லியும் பல்ல பல்லா காட்டுறானே தவிர ஒரு நாள் கூட வந்து பேசினதே இல்லை. இன்னும் 2-3 நாள் பார்ப்பேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தான். அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன சொல்லு. ஒரு நல்ல டென்டிஸ்ட்டை போய் பாருடா, ஓரத்தில் ஒரு சொத்த பல் இருக்குன்னு சொல்லணும். ஏய், நல்ல காமெடி தாண்டி, வேஸ்ட் பண்ணாத, சிரிச்சிரு. நீ இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம். உங்கள் டேட் ஃப்ளாப் பண்ணதுக்கு அவனும் காரணம் இல்லை, நீயும் காரணம் இல்லை. ஆனால் இந்த வாட்டியாவது எல்லாமே கரெக்டாக நடந்து முடியணும். சரி, என்ன பிளான்? எங்கே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க? நோ பிளான்ஸ், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. பிளான் பண்ணாமல் போய் தான் லாஸ்ட் டைம் பல்பு வாங்கிட்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? நல்ல அட்மாஸ்ஃபியரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உட்காந்து பேசினாதான் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் எதுவுமே பிளானே பண்ணலையே. நீ ஒன்றும் பிளான் பண்ண வேணாம், அவனுக்கு தெரியும். அவன் வாங்கி தர போகிற அந்த ஒரு காஃபியில் தான் அவனோட மொத்த தலையெழுத்தும் அடங்கியிருக்கு. அதனால் நீ ஒழுங்காக டைமுக்கு போனால் போதும். என்ன ரொம்ப யோசிக்காத. அவனுங்களை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. உனக்கு பிடிக்கலனா நோ சொல்லு. புரியாத மாதிரி திரும்ப கேட்டானா புரிகிற மாதிரி நோ சொல்லு. ஏதாவது தப்பாக போகிற மாதிரி தோணுச்சுன்னா, உனக்கும் 2 கை இருக்குது, மறந்துடாத. ஓங்கி பலார்னு ஒன்று வச்சிரு. ஆனால் ஒரு வேளை அவனை உனக்கு பிடிச்சா உடனே ஓகே சொல்லணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து யோசி. ஆனால் அவனுக்கு உன்னை பிடிக்கலனா சரின்னு சொல்லிட்டு வந்துடு. வா போகலாம். டேய் மச்சான், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். என்ன வாங்குற சம்பளம் தாண்டா பத்த மாட்டுது. எனக்கும் அதே ஃபினான்ஷியல் ட்ரபிள் தான். அப்போ தான் என் ஃப்ரெண்டு பினோமோன்னு ஒரு ஆப்பை சஜஸ்ட் பண்ணார். அதில் தான் நான் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணிருக்கேன். பினோமோவா? அப்படின்னா என்னடா? பினோமோங்கிறது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதில் நம்ம எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது எல்லா டிவைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ உனக்கு சொல்லித்தரேன். ஓகே மச்சான். இங்கே பார், இதுதான் பினோமோட ட்ரேடிங் பேனல். ஓகே. இது டெமோ அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட், இது டெபாசிட், இது இன்வெஸ்ட்மெண்ட். இதில் 80 ரூபாயிலிருந்து 4,10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் ஆப்போட கிராஃப். இது அப் ஆரோ, இது டவுன் ஆரோ. எப்போல்லாம் கிராஃப் அப் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம அப் ஆரோ அழுத்தணும். எப்போல்லாம் கிராஃப் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம டவுன் ஆரோ அழுத்தணும். சரியா? இப்போது இதில் நான் 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட்காக வெயிட் பண்ணுறேன். பாத்தியா எப்படி ஏர்ன் பண்ணேன்னு? அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபோன்பே, ஃபினான்ஸ் பே, பின்கோட், மாஸ்டர் கார்டு, யூபிஐ QR அப்படின்னு எல்லா விதமாக டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் 24/7. அது மட்டும் இல்லாமல் இதில் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. அதில் விளையாடுறது மூலிமா கூட நம்ம எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பினோமோட லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹலோ. சாரி, லேட் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வந்தேன். இங்கே வந்து வெயிட் பண்ணுற டைமில் யோசிச்சிட்டேன். ஓ.
ஏன் லேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ. அது இறங்க வேண்டிய ஸ்டேஷனை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வர வழி தெரியாதா? இல்லை அது இல்லை, எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டே வந்தேன்னா அதோட ஃபேவரட் லைனுக்காக வெயிட் பண்ண ஸ்டேஷனை மிஸ் பண்ணிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரிங்க. போகலாமா? ம். மரமண்டை மறுபடியும் சொதப்பிக்கிட்டே இருக்கியடா. ம். முன்னாடி வரும். நீ ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? ம். இல்லை, நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தா அந்த காஃபி ஷாப்பில் பாதி காஃபிக்கு பில் பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்போம். அந்த ஷாப்பில் ஏதோ இஷ்யூ போல உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வேற ஏதாவது காஃபி ஷாப் போகலாம். இல்லை, இங்கே தானே காஃபி நல்லாயிருக்கும். இங்கே காஃபி குடிக்கிறது உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு காஃபியே பிடிக்காது. அப்புறம் ஏன் காஃபி? உனக்கு பிடிக்கும்ல? உனக்கு என்ன பிடிக்கும்? பர்கர் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாரிங்க, நான் கொஞ்சம். பர்கர் நல்லா தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு சாரி? சாரி, பர்கருக்கு இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரவா? நான் போகிறேன். சாரிங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல கடையில் பர்கர் வாங்கி தரேன். இதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஒன் செகண்ட், இந்தாங்க. உங்கள் அது இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். இந்தாங்க, இப்போ பாருங்கள். தேங்க்யூ. நைட்டில் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? இல்லை, அதுவும் அந்த ரோட். நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கவா? ஓகே. என் ஃபோன் இந்தாங்க, நான் அந்த லைட் கிட்ட நிற்கவா? எனக்கு போஸ்ட்லாம் கொடுக்க தெரியாது. வேற வேற போஸ். ஓகே, சூப்பரா இருக்கு. ஏங்க நீங்களும் வாங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன். நானா? நீங்கள் தான் போங்க, நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் ஸ்மைல். இங்கே பாருங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காகவே வரல. நீ ஃபோட்டோலாம் ஒன்றும் எடுக்க வேணாம், ஃபோனு கொடு. ஏங்க சாரிங்க. இந்த பாட்டு தான் அந்த பாட்டா? இதில் அப்படி ஒன்றும் இல்லையேப்பா, லேட்டாக வர அளவுக்கு. சாரிங்க. சும்மா கிண்டல் பண்ண. நானும் மலேசியா வாசுதேவன் பாட்டெல்லாம் கேட்பேன். இது நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு?
சும்மா இந்த மொமெண்ட். எது? சாரி, அது ஒரு மாதிரி எமோஷனில் அப்படி. சாரி. ஒரு லாங் டிரைவ் போலாமா? போகலாம், பட் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. நான் ஓட்டுறேன். ஓ, கார் ஓட்டுவீங்களா? ஓ, நல்லா ஓட்டுவேனே. சூப்பர். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? அவனுக்கு ஒன்று பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. ஒருவேளை சொல்கிறதுக்கு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறானோ? ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. நான் சும்மா தான் கேட்டேன். மேபி நான் உன் டைப் இல்லாமல் கூட இருக்கலாம். லவ்வை பற்றி என்ன நினைக்கிற? நமக்கு எதாவது ஆச்சுன்னா நமக்காக ஒருத்தர், நான் இருக்கேன், உனக்காகன்னு சொல்ல யாராச்சும் இருக்கணும். அப்படி ஒருத்தர் இருந்தா, ஐ மீன் அப்படி ஒருத்தர் இருந்தால் நம்மளால் காதலை உணர மட்டும் இல்லை, கண்ணாலையும் பார்க்க முடியும். இங்கே காதலை யாருமே முழுமையாக வாழ்கிறதே இல்லைங்க, பாதியிலே போர் அடிச்சிருது. இங்கே 1000 பிரச்சனைக்கு அப்புறமும் ஒன்றா இருக்க காதலையும் பார்த்துருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனையில் பிரிஞ்ச காதலையும் பார்த்துருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது ஒரு கோல்ட் ஃபிஷ் மாதிரி. அதை பிடிச்சிக்க அந்த 2 கைக்கும் தைரியம் வேணும். அதில் ஒரு கை எடுத்துட்டாலும் கை நழுவி போயிடும். கோல்ட் ஃபிஷ் காதல். என்ன ஒரு 5-6 லவ் பண்ணியிருப்பியா? ஏங்க நான் இல்லைங்க, எங்கள் ஏரியாவில் ஒரு தாத்தா 30 வருஷமாக கோல்ட் ஃபிஷ் விற்கிறாரு. அவர் சொன்னார். அதுக்காக அவர் 5-6 லவ்லாம் பண்ணல, ஒரே லவ். 58 வருஷமாக ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர்லாம் ரொம்ப பாவங்க. 58 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த கோல்ட் ஃபிஷ் கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டார். அதை நினச்சி அப்பப்போ சோகமாகவும் அடிக்கடி சந்தோஷமாகவும் பேசிட்டே இருப்பார். நான் கிளம்புறேன். இப்போ என்ன சொல்லிட்டு நீ வலுவரா? ஹே இந்து, சாரி. எந்த பையனுக்கும் எனக்கு பிடிக்காது. ஆ, ஒன்றும் இல்லை, சும்மா. என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நான் போய்க்கிறேன், நீ பார்த்துப்போ. இந்து, எனக்கு ஒன்று பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்காமலாம் இல்லை, நான் தான் சொத்து போயிட்டேன். என்ன சொல்கிற? உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன். உனக்கு பிடிச்ச காஃபி என்னால் வாங்கி தர முடியல. உனக்கு பர்கர் பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் எனக்காக சாப்பிட்டேன். போன தடவை இதே தான் ஆச்சு. ஒரு தடவை உன்னை மீட் பண்ணும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் அதில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். அந்த பயத்தில் தான் நீ கேட்குறப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு உன் கூட ஹாப்பியாக இருந்துச்சு. நீயா தானே இருந்த? நீயா இருந்தல்ல? ஆமாம். என்கிட்ட தான் மறைச்சியா? இல்லை. நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உன் கூட இருந்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, புரியுதா? நீயா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நானா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். புரியுதா?
நெக்ஸ்ட் டேட் எப்போ போகலாம்? ஆ? ஆமாம், நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா. தெரிஞ்சுக்கணும். ம், கையை கொடு. இப்படியா? உங்கள் வீடு அந்த பக்கம்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச கடையில் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். உன்னை நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்.